கேல்சிஸ்ல வீடு வாங்கிடாதீங்க, புக்கி ஜாலிலயும் வீடு வாங்கிடாதீங்க, அவளைய பினாங் ஐலண்ட்ல கூட தவறி வீடு வாங்கிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டா நீங்க திடீர்னு B40 M40 D20க்கு மாறிட்டா அப்ப நாங்க என்ன பண்றது? இன்னைக்கு நல்லா வேலை செய்றீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அடுத்த 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் அதே வேலை செய்வீங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? சிங்கப்பூர்ல நல்லா சம்பாதிக்கிறீங்க, அடுத்த 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் அதே வேலை அதே சம்பளம் கூட சம்பளம் வரும்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன்னா என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. வேலைன்னு ஒண்ணு போச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன சைட் இன்கம் இருக்கு? நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வேலை எல்லாத்தையும் பரவாயில்ல மாசம் அட்லீஸ்ட் ஒரு 3000 வெள்ளியோ இல்ல 4000 வெள்ளியோ உங்க கமிட்மெண்ட் காப்பாத்துற மாதிரி ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க நல்லா வந்துடுவீங்களே. வீட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி காசு பார்த்தா சும்மாவா இருப்பீங்க? அப்புறம் இன்னொரு வீடு வாங்குவீங்க, அதுக்கடுத்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாங்குவீங்க. அப்புறம் நீங்க நல்லா இருந்தா பரவாயில்ல, எங்களை விட இன்னும் நல்லா ஆயிட்டீங்கன்னா இத்தனை பேருக்கு வயிறு எரியும். சோ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கிற லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கிடாதீங்க. ரொம்ப வாழ்க்கையில நல்லாவும் வந்துடாதீங்க. ஏன் என் அட்வைஸே ஃபாலோ பண்ணாதீங்க. முடிஞ்சா சின்ன வீடு, லோ காஸ்ட், PPR, வீடே சொந்தத்துக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே இருந்துருங்க.